உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவ வருடம் மார்கழி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 அதிகாலை 4:17 AM செவ்வாய்க்கிழமை முதல் 14 ஜனவரி 2026 புதன்கிழமை மாலை 3:05 வரையில். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த 2025 உங்களுடைய கைப்பணம் போய் லாக் ஆகிடுச்சு, உங்கள் குடும்ப பணம் லாக் ஆகிடுச்சு, உங்களுக்குன்னு ரொட்டேஷனுக்கு இருந்த பணம் லாக் ஆகிடுச்சு, உங்களுடைய சேவிங் லாக் ஆகிடுச்சு. கடைசியில் மனைவி தாலியை கூட கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு சில பேருக்கு பணயோகம் குறைந்த ஜாதகத்துக்கு அதையும் கொண்டாந்து விட்டுட்டு இருக்கோம். அந்த நிலைமைக்கு பிள்ளைகளுடைய கல்விக்கு பணம் செலுத்த முடியல, செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க பணம் இல்லை, டியூஷன் ஃபீஸுக்கு பணம் இல்லை, மந்த்லி போயிட்டு வரக்கூடிய பஸ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை. இப்படி பல விதத்திலையும் பொருளாதாரத்தில் நீங்கள் முடங்கி போயிருக்கீங்க, முடக்கப்பட்டிருக்கீங்க. இயற்கையால், பிரபஞ்சத்தால். அடிப்படை ஜாதகத்தில் பணயோகம் உள்ள திசைகள் நடக்கிறவங்க தப்பிச்சிங்க, மற்றவங்க தப்பிக்க முடியாது. இப்போ இந்த மாதம் இதுதான் பலனில் ஆரம்பிக்குது. மனசு எல்லாமே செலவை நோக்கியே போதே தவிர, சம்பவங்கள் செலவை நோக்கியே போதே தவிர வரவை நோக்கி இல்லை. எங்கேயாவது போய் பணம் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் கடன் சுமை, குடும்பத்தில் பொருளாதார சுமை, தொழிலில் சண்டை, போட்டி, பொறாமை, இப்படி தான் இருக்குது. மனைவி அவங்க உடல்நல பாதிப்பு, அதுக்கும் பணம் இல்லை, மருத்துவ ஃபீஸுக்கு பணம் இல்லை. அதனால் பல விதத்திலும் நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட மவுத் அல்சர் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு, வாய்ப்புண் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இதையும் ஃபுல்லாக சஞ்சலம். சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, மனை கைவிட்டு போயிடுமா, வாகனம் கைவிட்டு போயிடுமா, இப்படித்தான் உங்களுடைய இந்த மாதம் ஆரம்பமே உண்டு. மேலும் ஏதோ வெளி ஊர், வெளி மாநிலம் போனால் நல்லா இருக்குன்னு ஆள் மனசில் ஏதோ ஒரு ஆவி பேசுகிற மாதிரியே உங்களுக்கு கேட்கிறது. பிறகு உங்களுக்கு மனைவி சப்போர்ட்டு, மனைவி வர்க்கத்தார் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது, பார்ட்னர்ஷிப் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது, ஒரு நண்பன் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது. அதில் தான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது. பிறகு முத்தான ஒரு 3 பலன் கேட்டுக்கோங்க. கடந்த 11 நவம்பர் 2025 அதிலிருந்து கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியை விட இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் அதுவும் ஸ்டாப் ஆகி போச்சு. இடையில் 11 நவம்பர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 17 வந்துக்கிட்டு இருந்தது. அக்டோபர் 17, 2025 முதல் டிசம்பர் 5 வரலும் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த அக்டோபர் மாதம் 17, 2025 முதல் 11 நவம்பர் 2025 அக்டோபர், மீண்டும் சொல்கின்றேன், அக்டோபர் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 முதல் 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 வரலும் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் 11 நவம்பர் 2025 அப்புறமா வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று டிசம்பர் 5 முழுசாக நின்று போச்சு. அந்த 20 நாள் 22 நாளில் நின்று போச்சு. இப்போது டிசம்பர் 5 மீண்டும் போய் நீங்கள் பொருளாதாரத்தினுடைய முடக்கத்தில் இருக்கீங்க. நகை, பணம், வெள்ளி, தட்டுமுட்டு, பண்ட பாத்திரம் எல்லாமே அடமான கடை, மார்வாடி கடை, கோல்ட் லோன், ஜுவல் லோன் போயிட்டுருக்கு. இனி வைக்கிறதுக்கு உங்கள் உசுரை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த நிலைமையில் இருக்கீங்க. இதில் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்களை காப்பாற்றணும். இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் திண்ணையில் தூங்கிட்டு திண்ணையில் தூங்கலாம். குடும்பத்தினால முடியுமா? முடியாது. இளைஞர்களுக்கு அவங்க லட்சியம். அதனால் நீங்கள் என்ன பிறரை சார்ந்து தானே இருக்க போகிறீங்க, பெற்றோர்களை சார்ந்து இருக்க போகிறீங்க. வேலை இல்லைனாலும் சரி, வீட்டில் வந்தாக்கா அம்மாவோ அப்பாவோ சாப்பாடு போட்டுற போகிறாங்க. ஆனால் குடும்பஸ்தனுக்கு அவனே தானே அந்த குடும்பத்துக்கே எங்கிறதாவது கொண்டு வரணும். இல்லைனா நம்ம சமூகம் உங்களுக்கு எதுக்கே கல்யாணம், உங்களுக்கு எதுக்கே குடும்பம்னு கேட்டுருமே. அதனால் குடும்பஸ்தனுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள். ஹிப்பீஸுகளை அந்த பிரச்சனையும் இல்லை இளைஞர்களுக்கு. அவங்க ஹிப்பீஸ், நான் தான் சொன்னேன், தொன்னையில் தின்று விட்டு திண்ணையிலே கூட தூங்கலாம். பேச்சுலர் லைஃப். பிறகு 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 ஒரு திருப்பு முனை. பார்ட்னர்ஷிப் மூலமாக, தொழில் மூலமாக, தொழில் கூட்டாளிகள் மூலமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக, எதிர்பாலினம் மூலமாக, காதலன் காதலி மூலமாக 6 தொகையில் ஒரு பணம் வருது. அதை வச்சு கொஞ்சம் இந்த மாதத்தை மேனேஜ் பண்ணுறீங்க. 20 டிசம்பர் டு 2025 டு 12 ஜனவரி 2026. அதன் பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் ரம்மி பண்ணவே கூடாது. பண்ணால் மரண சமமான ஆபத்துகள், தற்கொலையில் கொண்டு போய் விட்டுரும். பண்ணக்கூடாது.
பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தான் காப்பாற்றும். இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் இருந்து என்று உங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஆனால் யார் விருச்சிக ராசின்னு பார்த்து நீங்கள் பண்ண முடியாது, பொதுவாக பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தான் பலனடைவார்கள் என்று கூறி, அடிப்படை ஜாதகத்திலே பணயோகம் உள்ள திசைகள் நடப்பவர்கள் தப்பிக்கலாம், மற்றவர்கள் தப்பிக்க முடியாது. இப்படி 3 வாட்டி சொன்னால் அந்த விஷயம் ஊர்ஜிதமான உண்மையாக நடந்துவிடும் என்று பொருள். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.